ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகித் அஸ்வா ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம ஏரி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே 300 கிராம் அளவு மீன் எடுத்து வச்சுருக்கேன். 8 துண்டு இருக்குது எனக்கு. அடுத்து 1 ஸ்பூன் சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இங்கே 1.5 ஸ்பூன் இருக்குது, நான் 1/2 ஸ்பூன் எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் அளவு தான் கொட்டியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் லெமன். நமக்கு லெமன் சாறு 1 ஸ்பூன் அளவு வந்தாலே போதும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்குவோம். இதில் மீன் வறுவல் மசாலா யூஸ் பண்ணினா உப்பு சேர்க்க தேவையில்ல. பட் நான் இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்படுறதுனால சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை நம்ம இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து அதில் சேர்த்துருவோம். எல்லா மீன்லேயும் இதேமாதிரி நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன்லேயுமே நான் ஃபுல்லாக மிளகாத்தூள் எல்லாம் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒரு 1 ஹவர் மூடி வச்சுருவோம். 1 ஹவர் கழித்து எடுத்து பொரிக்கலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீன் வறுத்துடலாம். அதுக்கு நான் தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவாவில் சும்மா 1 ஸ்பூன் எண்ணெயை இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் நம்ம இப்போ மீன் துண்டுகளை வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் வச்சுட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக. நான் இதுக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எப்போதுமே மீனுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும். இதை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்ருக்கு. இதை அப்படியே இட்லி பேப்பரை மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ மூடி வச்சுப்போம். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும்.